திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு, நல்ல சிந்தனை, அதாவது நமச்சிவாய என்று 5 எழுத்து மந்திரமாய் நினைப்பதுதான் நல்ல சிந்தனை. விடியற் காலையில் எழுந்ததுமே நமச்சிவாய என்று சொல்லி எழுங்கள். அதே நினைவிலே இருங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். மிக அருமையாக, பெருமையாக, சிறப்பாக, வளமாக, நலமாக வாழ்வீர்கள். எங்கே சொல்லுங்க, நமச்சிவாய 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 என்று. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமன், குத்த பெருமன், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று 4ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறையிலிருந்து திருச்சக்திமுற்றம், திருச்சக்திமுற்றம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, சக்திமுற்றம் என்பது தஞ்சை மாவட்டத்திலே குடந்தைக்கு தென்மேற்கே 3 கிலோமீட்டரில் இருக்கு. பட்டீஸ்வரத்துக்கு அருகிலே இருப்பது குறிப்பிடத்தக்கது. இறைவனுடைய பெயர் சிவக்கொழுந்து நாதர், அம்பாள் பெரிய நாயகி. இறைவனை நின் திருவடி சுவடு என்மேல் பொறித்து வை. இறைவனிடத்தில் கேட்டார், உன்னுடைய திருவடி சுவடை என்மேல் பொறித்து வை என்று கேட்டார். அப்பர் வேண்டிக் கொண்டது இந்த தலத்திலே தான். சக்திமுற்றம் என பெயர் பிற்காலத்திலே பேச்சு வழக்கிலே சக்தி முத்தம் என்று ஆயிற்று. அதன் பிறகு அதற்கு ஒரு கதையும் எழுந்தது. சக்தி இறைவனுக்கு முத்தம் கொடுத்ததனாலே சக்தி முத்தம் என்று ஆயலாம். இது முற்றிலும் அடைத்ததொரு கதை. சக்திமுற்ற புலவர் என்ற இவ்வூரைச் சேர்ந்த புலவர் சக்திமுற்ற புலவர் என்றே அழைக்கப்படுகிறார். திருமுறைகளிலே 7வது பாடலிலே சக்தி முற்றம் என்றே பயின்று வருகிறது. தலத்துக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளை செய்த திருப்பதிகம் ஒன்று உள்ளது. 4ஆம் திருமுறை, 4ஆம் திருமுறை திருச்சிற்றம்பலம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருச்சக்தி முற்றம். அப்பர் பெருமான் திருச்சக்தி முற்றத்திலிருந்து சிவக்கொழுந்து என்றும் இனிய பெருமானை இறைஞ்சி முன்றில் அணைந்து திருப்பணிகள் செய்து சாத்திய தமிழ் மாலைகளிலே ஒன்று இந்த திருப்பதிகம். 4ஆம் திருமுறை 4வது பாடல், பதிகம் 96வது பதிகம். திருச்சிற்றம்பலம். பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். நில்லா குரம்பை நிலையா கருதி, நில்லா குரம்பை நிலையா கல்வி, இன்னில் இழத்து ஒன்று அல்லா குழி விழுந்து அயர் உருவேனை வந்து ஆண்டு கொண்டாய், வில்லேர் உருவத்து உமையாள் கணவா விடில் கெடுவேன், விடில் நான் கெடுவேன், செல்வா திருச்சக்தி முற்றத்து உறைவும் சிவக்கொழுந்தே, திரு சக்தி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே. ஒவ்வொரு பாடலுடைய இறுதியிலையும் திருச்சற்றி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே,
சிவக்கொழுந்தே என்று முடித்து பாடுகிறார். வில் போன்ற புருவத்தை உடையவள் யாரு? பார்வதி. அந்த பார்வதியினுடைய கணவனே, செல்வனே, சிவக்கொழுந்தே, நிலைவேறு இல்லாத உடம்பு. இந்த உடம்பு நிலையற்றது, இது நல்லா தெரியும். இந்த உடம்பு அழியதான் போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி நிலைவேறு இல்லாத உடம்பை நிலைவேறு உடையது, இது நிலைச்சிருக்கும். இந்த உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும், இந்த உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நாள் இருக்கலாம் என்ற எண்ணி இந்த நீண்ட உலகத்திலே பல துன்பங்களாகிய, ஒரு துன்பம் இரு துன்பம் அல்ல, பலவிதமான துன்பங்களாகிய குழிகளிலே விழுந்து சோர்வுறுகின்ற அடியேனை வந்து அடிமை கொண்டுள்ளாய். நீயாகவே வந்து அடிமை கொண்டுள்ளாய். அதுதான் ரொம்ப முக்கியம். நீயாகவே என்னை ஆட்கொண்டு இருக்கிறாய். அடியேனை கைவிட்டால் நான் அழிந்து விடுவேன் என்கிறார். இப்போ சென்றடையாத நிலையுடைய பெருஞ்செல்வனே, திருச்சற்றி முற்றத்து உறையும் சிவக்கொழுந்தே, நீ வந்து ஆண்டு கொண்டாய். நீ எப்படிப்பட்டவன்? எத்தகைய நான் எப்படிப்பட்டவன்? என்னை ஆண்டு கொண்டிருக்கிறாய். நிலையில்லாத உடலாகிய குடிசையை நிலையானது என்று கருதி, நிலையான குடிசை நிற்பது என்று எண்ணியது ஒன்று. பொய்வாய் பெருக்கிய புன்சமய பொறியில் சமன் ஈசர் புறத்து உரையாம் அம்மாள் அவ்வாழ்குழியில் விழுந்து எழும் ஆறு அறியாது மயங்கி அவம்புரிவேன். அப்புறம் புராணத்தில் சொல்ற 12ஆம் திருமுறையில் பரசமய நெறிக்குழியில் விழுந்து அறியாது மூடும் அருந்துயர் உழந்திட்ட வினைப்பரவ சமய குழி நின்றும் எடுத்தாள. அந்த பரசமய குழிலிருந்து என்னை எடுத்து ஆளணுன்றார். அதுதாங்க சித்தாந்தத்தே சிவன் தந்திருக்கடைக்கன் சேர்த்தி ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முத்தராக வைத்து ஆண்டு மலங்கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாத மலர்கள் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த பெரும் பிதற்றி பாவப் பெருங்குழியில் விழுந்துடுவர். இது என்ன பிராந்தி? சித்தியாரில் சொல்கிறார். அதனால விடில் கெடுவேன், என்னை விட்டுடாதே, நான் கெட்டு அழிஞ்சிடுவேன். வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். திருவாசகம், திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இப்பொழுதே திருச்சற்றி முற்றம் சென்று அந்த சிவக்கொழுந்து ஈஸ்வருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. ஓம் நமச்சிவாய.